உள்ளுக்குள்ள இருக்க தலைவலிக்கும் நெத்தியில தடவுற பாம்புக்கும் என்ன சம்மதம்? இதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அறிவியல் விஷயம் தான் இருக்குது. எனவே மென்டல் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய வலியை மாற்றி தலைவலியை குறைக்கிற மாதிரியான உணர்வு நம்மளுக்கு கொடுக்கும். அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு டாக்டரை பார்த்து என்ன இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. வணக்கம், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட தான் உங்களை நான் சந்திக்க போறேன். நமக்கு எப்பவுமே தலைவலி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க முதல்ல பாம்பை நம்மளோட நெத்தியில தடவுறோம். சோ உள்ளுக்குள்ள இருக்க தலைவலிக்கும் நெத்தியில தடவுற பாம்புக்கும் என்ன சம்மதம்? எப்படி நாங்க நெத்தியில தடவுற பாம் நம்மளோட தலைவலியை சரி செய்யுது அப்படின்னு சொல்லி எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பதில தேடி இருக்கிறீங்களா? தேடலையா? ஓகே, நம்மளோட வீடியோல தான் இன்னைக்கு நான் அதுக்கான பதில எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அறிவியல் விஷயம் தான் இருக்குது. பாம்ல பொறுத்த வரைக்கும் எந்த பாமாவெல்லாம் இருக்கலாம். அதோட பேரெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல. அதுல வளமையாவே மென்தலின், கற்பூரம் இது ரெண்டுமே சேர்ந்திருக்கும். இது நாங்க நெற்றியில அல்லது நம்மளோட கண்ணு பகுதியில நாங்க பூசுற டைம்ல அதுல இருக்கக்கூடிய ரிசப்டர்கள் தூண்டப்படும். குறிப்பா மென்தல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை வந்து கிடைக்கும். எனவே மென்தல்ல இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை நம்மளுடைய நரம்புகள்ல இருக்கக்கூடிய வலியை மாற்றி தலைவலியை குறைக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, நானும் யூஸ் பண்ற அந்த பாம் நம்ம தலைக்குள்ள போயிட்டு நம்மளோட தலைவலியை குறைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. அதாவது நாங்க யூஸ் பண்ற அந்த பாம் வந்து எங்களோட தலைக்குள்ள போறது கிடையாது. எங்களுக்கு மூளைக்கான சிக்னலை வந்து அது அனுப்புது. மூளைக்குள்ள சிக்னல் அனுப்பி, அதாவது அந்த வலியை வந்து தற்காலிகமா குறைக்கிறதுக்கான அந்த சிக்னலை வந்து மூளைக்குள்ள அது கொடுக்கிற பட்சத்துலதான் அந்த வலி வந்து எங்களுக்கு மாறுது. இவ்வளவு நாளும் இந்த விஷயம் தெரியாம தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளட்டுமே வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. இனிமே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமதான் வீடியோ பாக்குறீங்களா? அப்ப சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயத்த நம்மளோட சேனல்ல உங்ககிட்ட நான் வந்து கொண்டு வந்து சேர்க்க போறேன். அது மட்டும் கிடையாது, அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பாம் அதெல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ஒரு சொல்யூஷன் மட்டும்தாங்க. கண்டிப்பா ஒரு டாக்டரை பார்த்து என்ன இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு உங்களோட ஹெல்த்துக்குமே நல்லது. இப்படி நாங்க டெய்லி யூஸ் பண்ற, டெய்லி நாங்க பாக்குற ஒரு விஷயங்களுக்கு பின்னாடி அறிவியலான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது. சரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் மற்றொரு காணொலியில சந்திக்கலாம்.